அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பன்னிரு திருமுறைகள்பா. அதில் 9ஆம் திருமுறை பார்த்தோம்னா 2 பிரிவுகளாக இருக்கும். திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என்று இருக்கும். பாடியவர்கள் எந்தெந்த நூலை எந்த தளத்தில் அல்லது அவர்கள் பாடிய பாடல் பாடிய அந்த பதிகமானது எதில் தொடங்குகின்றது என்பது பற்றிய முழு தகவல்களையும் இந்த பதிவில் காண இருக்கின்றோம்ப்பா. சரிங்களா? அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க கருத்திற்குள் செல்லலாம். ஒன்பதாம் திருமுறையில் இருக்கின்ற முதலாவதாக திருவிசைப்பா அட்டவணை. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பதிகை எண் எத்தனாவது பதிகம், பாடிய ஆசிரியர் யார், அதாவது அடியவர் சிவன் அடியவர் எத்தனை பதியங்கள் பாடியிருக்கிறார், எந்த தளத்தில் பாடியிருக்கின்றார், அந்த பாடலானது எதில் தொடங்குகின்றது, அந்த பாடல் இடம்பெற்ற பண் என்ன, எத்தனை பாடல்கள் இருக்கின்றன, அதன் சிறப்பு என்ன, எந்த நூற்றாண்டு என்பதை பற்றிப்ப. சரிங்களா? இப்போ முதலாவதாக பதிய எண் 1 திருமாளிகை தேவர். அவர் பார்த்தீங்கன்னா 4 பதியங்களை பாடியிருக்கின்றார். அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோயில் அப்படிங்கிற தளத்துல தான் பாடியிருக்கின்றார். பாடல் ஒவ்வொன்றும் பார்த்தோமானால் ஒளி வளர் விளக்கு என்று தொடங்குகின்றது, உயர்கொடி ஆடை என்று தொடங்குகின்றது, உறவாகிய யோகம், இணங்கிலா ஈசன் என்கின்ற இந்த பாடல் பெயர்கள் கொண்டதாக பதியங்கள் அமைந்திருக்கின்றன. இது பார்த்தோமானால் ஒளி வளர் விளக்கு பஞ்சமம், உயர்கொடி ஆடை பஞ்சமம், உறவாகிய யோகம் என்பதும் பஞ்சமம் என்கின்ற பண்ணில் அமைகின்றன. ஒவ்வொன்றும் பார்த்தோமானால் 11 பாடல்கள் இருக்கின்றன. உறவாகிய யோகம் 12 பாடல்கள் இருக்கின்றன. சரிங்களா? இந்த இறுதியாக அமைகின்ற 4வது பதிகம் பார்த்தோமானால் இணங்கிலா ஈசன் என்பது காந்தாரம் என்கின்ற பண்ணில் 11 பாடல்கள் அடங்கியதாக இருக்கின்றது. இதன் சிறப்பு என்ன அப்படின்னாக்கும் பாதாதி கேசம். பாதாதி கேசம், பாத கூட்டல் ஆதி கூட்டல் கேசம். இந்த பாதம் அப்படிங்கிற கால்ல இருந்து தொடங்கி ஆதினா தொடங்குதல், அப்போ கால்ல இருந்து தொடங்கி கேசம்னா தலை, அதாவது இறைவனுடைய திருமுடி வரைக்கும் சென்று பாடுவதுதான் பாதாதி கேசம். அகத்துறையில் அமைந்ததாக இந்த பதியம் காணப்படுகின்றன. சரிங்களா? இது 10ஆம் நூற்றாண்டு. அவர் இந்த 4 பதியங்களை பாடியிருக்கின்றவர் திருமாளிகை தேவர். சரிங்களா? அடுத்ததாக 2வது கொத்து, அதாவது பதிகை எண் 5 சேந்தனார் பாடியிருக்கின்றார். 3 பதியங்கள் பாடியிருக்கின்றார்ப்பா. வீழி மேலை என்கின்ற தளத்தில் பாடியது ஏக நாயகனை என்கின்ற பாடல் பெயர். பஞ்சம் என்கின்ற பண்ணில் 12 பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. 10ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக 6வது பதிகம், அது ஆவடுதுறை, திருவாவடுதுறை சொல்லுவோம் அல்லவா, அதுதான். பொய்யாத வேதியர் என்கின்ற பெயரில் அமைந்த பாடல். பஞ்சமம் என்கின்ற பண்ணில் 11 பாடல்கள் அடங்கியது. அந்தாதி அமைப்பில் காணப்படுகின்றது. அந்தாதின நட்டம் அந்தம் குட்டல் ஆதி. ஒரு பாடலுடைய இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல் அல்லது இறுதி தொடர் அடுத்த பாடலுடைய இறுதி எழுத்தாகவோ இறுதி சொல்லாகவோ இறுதி அடியாகவோ, அதாவது தொடங்குவது, அந்த இறுதி முதலாவதாக அமைவதுதான் அந்தம் குட்டல் ஆதி. அந்தம் என்றால் இறுதின்னு அர்த்தம்பா. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்பு வகையிலான நூலாக அமைகின்றது. அடுத்து 3வது பதிகம் பார்த்தோம்னா திருவிடை கை. அது மாலுலா மனம் என தொடங்குகின்ற பாடல் பெயர். பஞ்சம் என்கின்ற பண் 11 பாடல்கள் அடங்கியது. அந்தாதி அமைப்பு அகத்துறையில் பாடல் அமைந்திருக்கின்றது. ஆக இது பார்த்தீங்கன்னாக்கா 7வது பதிகம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக 3வது ஆசிரியர் 8வது பதிகம் கருவூர் தேவர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா 10 பதியங்கள் பாடியிருக்கின்றார்ப்பா. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல கோவில் தளத்துல பாடியது களம்பீரி குடிமி என்கின்ற பாடல் பெயர் கொண்டது. புறநீர்மை என்கின்ற பண்ணில் 11 பாடல்கள் அடங்கியது. 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து கலந்தை என்கின்ற தளத்தில் கலைகள் தம் என்கின்ற பாடல் பெயர். புறநீர்மை என்கின்ற பண் 10 பாடல்கள். ஆதி தேச்சரம் என்கின்ற பொருளும் என்ற பெயர் கொண்ட பாடல். அடுத்து கீழ்கோட்டூர் மணி அம்பலம் என்கின்ற அந்த தளத்தில் அவர் பாடியிருக்கின்றார். தளிரொளி மணி என்ற பாடல் பெயர். பஞ்சமம் என்கின்ற பண்ணில் 11 பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. அடுத்ததாக பார்த்தோமானால் முகத்தலை என்கின்ற
தளத்தில் புவன நாயகனே என்கின்ற பாடலில் பஞ்சமம் என்கின்ற பண் 10 பாடல்கள். திரைலோக்கிய சந்திரம் அப்படிங்கிறது நீரோங்கி என்கின்ற பாடலில் காந்தாரம் என்கின்ற பண்ணில் 11 பாடல்கள் அடங்கியது. அகத்துறை அமைப்பில் அமைந்திருக்கின்ற இந்த பதிகம். அடுத்ததாக கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்கின்ற தளத்தில் அன்னமாய் என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சமம் பண்ணில் 11 பாடல்கள் அடங்கி இருக்கின்றன. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா கருவூர் தேவர் பாடியது. இன்னும் கூட பார்த்தோம்னா 14வது பதிகம் பூவனம் என்கின்ற தளத்தில் திருவருள் புரிந்து என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சம பண்ணில் 8 பாடல்கள். சாட்டியக்குடி என்கின்ற தளத்தில் பெரியவா கருணை அப்படிங்கிற பஞ்சமப்பன் 10 பாடல்கள். தஞ்சை ராசராசேஸ்வரம் என்கின்ற தளத்தில் உலகெல்லாம் தொழ என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சமப்பன் 11 பாடல்கள். ஆக வெய்ய செஞ்சோதி பஞ்சமப்பன் 10வது 10 பாடல்கள் அடங்கிய நூல். அடுத்து 18வது பதிகம் பூந்துருத்தி காலவ நம்பி. சரிங்களா? அவர் 2 பதிகங்கள் பாடியிருக்கின்றார். முதலாவதாக ஆரூர் என்கின்ற தளத்தில் கைக்குவான் என்கின்ற பாடல் பஞ்சமம் 2 பாடல்கள் இருக்கின்றன. கோவில் என்கின்ற தளத்தில் புத்தி வைர என்று தொடங்குகின்ற பாடல் சாளர பாணி என்கின்ற பண்ணில் 10 பாடல்கள் கொண்ட நூலை பாடியிருக்கின்றார். பார்த்தீங்கன்னாக்க 11ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்ததாக 20வது பதிகம் கண்டராதித்தர் பாடியது ஒரே ஒரு பதிகம் தான். கோவில் தளத்தில் மின்னார் உருவம் என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சமப்பன் 10 பாடல்கள். காலம் 10ஆம் நூற்றாண்டு. அடுத்து 21வது பதிகம் வேணாட்டு அடிகள் கோவில் தளத்தை பாடியது ஒரே ஒரு பதிகம் தான் பாடியிருக்கின்றார். சிக்ஷா என்கின்ற பாடல் புறநீர்மை என்கின்ற பண்ணில் 10 பாடல்கள் அடங்கிய பதிகம் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோம்னா 22வது பதிகம் திருவாலி அமுதனார். அது பார்த்தீங்கன்னாக்க 4 பதிகங்கள் அவர் பாடியிருக்கின்றார் கோவில் என்கின்ற தளத்தில். சரிங்களா? மையல் மாது என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சமப்பன் 11ஆம் நூற்றாண்டு 11 பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. இது பார்த்தீங்கன்னா பாதாதி கேசம். அடுத்து 23வது பதிகம் கோவில் தளத்தில் பவளமால் வரை நட்டராக பண்ணில் 10 பாடல்கள் அடங்கியது அகத்துறை. அடுத்து 24வது பதிகம் அது பார்த்தீங்கன்னாக்கா கோவில் தளத்தில் அல்லா பகலாய் என்கின்ற இந்த பாடல் பெயர் இந்தள பண்ணில் 11 பாடல்கள் அந்தாதி அமைப்பில். அதே போன்று 25வது பதிகம் கோவில் தளத்தில் கோலமலர் என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சமப்பன் 10 பாடல்கள் அந்தாதி அமைப்பு. 26வது பதிகம் பார்த்தோம்னா புருடோத்தம நம்பி 2 பதிகங்கள் பாடி இருக்கின்றார்ப்பா. கோவில் தளத்தில் வாரணி நறு என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சமப்பன் 11 பாடல்கள் அகத்துறை அந்தாதி அமைப்பில் பாடியிருக்கின்றார் 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து அதே போன்று 27வது பதிகம் கோவில் தளத்தில் வானவர்கள் என்று தொடங்குகின்ற பாடல் பஞ்சமப்பன் 11 பாடல்கள் அகத்துறை அந்தாதி அமைப்பில் பாடியிருக்கின்றார். 28வது பதிகம் பார்த்தோம்னா சேதிராயர் பாடியிருக்கின்றார் ஒரே ஒரு பதிகம்தான். கோவில் தளத்தில் ஏழுலாம் வயல் என்று தொடங்குகின்ற பாடல் பெயர் பஞ்சமப்பன் 10 பாடல்கள் அகத்துறை அந்தாதி. காலம் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? ஆக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க திருவிசைப்பா நம்ம பார்த்தோம். சரிங்களா? நம்ம தான் முதல்ல சொன்னோம் இல்லையா, 9ஆம் திருமுறை 2 பிரிவுகள், ஒன்று திருவிசைப்பா, 2வது திருப்பல்லாண்டு. அந்த திருவிசைப்பால பார்த்தோம்னா 28 அதாவது பதிகங்கள் இருக்கின்றன. 29வது பதிகம் ஒரே ஒரு பதிகம் திருப்பல்லாண்டில் இருக்கின்றது. அதை பாடியவர் சேந்தனார். ஒரே ஒரு பதிகம் தான். கோவில் தளத்தில் மண்ணுகத்தில்லை என்கின்ற பாடல் பெயர் பஞ்சமப்பன் 13 பாடல்கள் அதில் இருக்கின்றன. இப்ப சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கோ இதில் பாடி இருக்கின்ற சிவன் அடியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ 12 பேர் பாடி இருக்கின்றார்கள். நம்ம பார்த்த இந்த 29 பதியங்கள், சரிங்களா, 2 பிரிவுகள், எந்தெந்த ராகம், எத்தனை பாடல்கள், அது என்ன வகை அமைப்பு என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இதே போன்று இன்னும் திருமுறைகள் இருக்கின்றன. அந்த திருமுறைகள் பற்றிய தொகுப்பினை இத்துடன் இணைக்கின்றேன். அதே சமயம் இது சைவம், வைணவம், இஸ்லாமியம், கிறிஸ்தவம் அவர்களும் இந்த மாதிரி பாடல்கள் பாடி தன் இறை மீது பாடினார்கள் என்று கூறினாலும் அவையும் தமிழ் தொண்டுதான். சரிங்களா? அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன். நினைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.